நாட்டுக்கோழி வச்சு தொன்னை பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பிரியாணியில் உப்பு சேர்க்கணும். அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி நாட்டுக்கோழியை 4 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி 1/2 to 1 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 6லேருந்து 5 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கை புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது குக்கரை ஹீட் பண்ணி நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். மேரினேட் பண்ண சிக்கனை, தக்காளி நல்லா வெந்ததும் மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி, பூண்டு, புதினா, அதோட பேஸ்ட் எல்லாத்தையும் இப்போ சேர்க்க போகிறோம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதோட சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி
எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சிக்கன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொதி வந்ததும் குக்கர் வெயிட் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் ரொம்ப ஆயிலாகவும் இல்லாமல் சிம்பிளான தொன்னை பிரியாணி ரெசிபி வீட்டிலையே செஞ்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.